மிதுன ராசி என்பர்கள் இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சில நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ஆகப்பட்டவர் உங்களுடைய 6ஆம் இடத்துல இருந்தாலும் கூட அவர் இந்த காலகட்டத்துல அதாவது 10ஆம் தேதி வக்ரம் அடைகிறார். அதனால வக்ரம் அடைகிறதுனால பின்னோக்கி நகர்றதுனால கண்டிப்பாக சில விடுபட்ட சில விஷயங்கள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேருக்கு ஏதாவது தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு ஆர்டர்ஸ் மிஸ் ஆயிருந்தா கூட மீண்டும் உங்களுக்கு வந்து சேர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்புகள் இருக்கு. தொழில் ரீதியான சில நஷ்டங்களை நீங்க எதிர்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில இருந்த இந்த மிதுன ராசி அன்பர்கள் அதை ஈடுகட்டக்கூடிய ஒரு அமைப்புக்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இருக்கும். இந்த மிதுன ராசி அன்பர்கள் இந்த காலகட்டம் உங்களுடைய 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் நீச்சம் அடைகிறார். அதனால நீச்சம் அடைந்த இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் 5ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறார். 3ஆம் தேதியே அந்த 5ஆம் இடத்திற்கு பயிற்சி ஆகிறதுனால இது நாள் வரைக்கும் குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல அவர்களுக்கு ஏதோ ஒரு திருமண ஏற்பாடுகள் பண்றீங்க, இல்ல அவர்களினுடைய காதல் வாழ்க்கையில ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தது அப்படின்ற பட்சத்துல இந்த மாதத்துல இருந்து அது எல்லாமே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும். எப்போதுமே ஒரு நிலையில்லாத ஒரு முடிவை எடுக்க முடியாமல் ஒரு குழப்ப சூழ்நிலையில் இருக்கக்கூடிய நம்ம மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு தைரியமான ஒரு தன்னம்பிக்கை சார்ந்த சில முடிவுகளை எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன் அந்த மாதிரியாக இருக்கு அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி 6ஆம் இடத்துல இருந்து வக்ரத்தன்மையோட இருக்கிறதுனால கண்டிப்பாக சில துணிவோடு சில முடிவுகளை எடுக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். எப்போதுமே நஷ்டங்களையே சந்திச்சு கொண்டு இருக்கின்ற இந்த மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய தொழிலில் சில மாற்று முயற்சிகள் பண்ணி அந்த தொழிலை ஒரு நல்ல நிலைமைக்கு ஒரு மாற்றக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். ஏன்னா இந்த இடத்துல 10ஆம் தேதி அதாவது 10ஆம் இடத்துல வந்து உங்களுக்கு அந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறதுனால இந்த மாசத்துல இருந்தே தொழில் ரீதியான சில முன்னேற்றங்களும் தொழில் சார்ந்த சில வளர்ச்சிகளும் ஏற்படக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். சில பேர் பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன், அடுத்து பாத்தீங்கன்னா கமிஷன் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடியவர்கள், அதாவது ரியல் எஸ்டேட் கமிஷன்ல இருக்கிறவங்க, அடுத்து லேண்ட் புரோக்கர்ஸா இருக்கக்கூடியவர்கள், அடுத்து பாத்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ஒர்க்ல கமிஷன் பாக்குறவங்க, இந்த மாதிரியாக தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் இல்லாமல் தன்னுடைய நாலேஜை மட்டுமே ஒரு இன்வெஸ்ட்மெண்டா வைத்து தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் நல்ல ஒரு அபரிமிதமான ஒரு லாபத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். ஏன்னா உங்களுடைய இப்ப லாபஸ்தானாதிபதியாகப்பட்ட அந்த செவ்வாய் ஆட்சி பெற்று 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஒரு போராட்டத்தோட அந்த ஒரு லாபத்தை பெறுவதற்குண்டான ஒரு அமைப்பாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போது இந்த நவம்பர் மாதத்துல. இந்த நவம்பர் மாதத்துல 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சூரியனும் உங்களுக்கு நீச்ச நிலையிலிருந்து வெளியில வரார். மாதத்தின் பிற்பகுதியில 17ஆம் தேதிக்கு மேல இவர் பாத்தீங்கன்னா உங்களுடைய தைரிய வீரிய ஸ்தானத்திற்குரிய அந்த சூரியனாகப்பட்டவர் நீச்ச நிலையிலிருந்து வெளியில வர்றதுனால நான் முதல்லயே சொன்ன மாதிரி சில குழப்ப நிலையிலேயே இருந்த இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த மாதத்துல சில ஒரு துணிச்சலோடு சில தேவையான முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். முதல் திருமண வாழ்க்கையில விவாகரத்துகள் அதிகமாகி விவாகரத்து வழக்குகள்ல உங்களுக்கு விவாகரத்துகள்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஏன்னா குரு பகவான் 7ஆம் வீட்டு அதிபதியாகப்பட்ட அந்த குரு பகவான் 2ஆம் இடத்துல உச்சம் பெற்று வர்றார். அதனால ஒரு புதிய ஒரு திருமண வாழ்க்கையை கொடுக்கறதுக்கும் ஏற்கனவே இருந்த திருமண வாழ்க்கையில கசப்பான வாழ்க்கையில இருந்து வெளியில வருவதற்கும் உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு ஒரு சாதகமான ஒரு குடும்ப வாழ்க்கையை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல இந்த மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய பெற்றோர்கள் சம்பந்தப்பட்ட சில விஷயத்துல நல்ல அக்கறை எடுத்து அவர்களுக்கு உண்டான சில உதவிகளை செய்யக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அந்த உதவிகள்னால நீங்க மேலும் மேலும் நல்ல ஒரு வளர்ச்சி பாதைக்கு செல்வதற்குண்டான ஒரு அமைப்புகளாக தான் இருக்க போகுது. யார் யாரெல்லாம் உங்களுக்கு பெற்றோர்களை பிரிந்து இருக்கிறீங்களோ அவங்க எல்லாருமே இந்த மாதத்துல பெற்றோர்களினுடைய ஆசி பெற்று அவர்களை ஒரு வாட்டியாவது நம்ம போய் பார்த்துட்டு வரணும் அப்படின்ற மாதிரியாக அந்த பெற்றோர்களை தேடி செல்லக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். பெற்றோர்களும் தன்னுடைய குழந்தைகளை பிரிந்து இருந்தா கூட இந்த நேரத்துல ஒன்று சேருவதற்கு உண்டான ஒரு தருணமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது. வியாதி சம்பந்தப்பட்ட சில தொந்தரவுகள்ல அதாவது அலோபதி மருத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த
ஆங்கில மருத்துவத்தை நீங்க எடுக்கும்போது அதுக்குண்டான ஒரு நிவர்த்திகள் கண்டிப்பாக இந்த மிதுனராசி என்பர்களுக்கு கிடைக்கும். ஏன்னா மிதுனராசி என்பர்கள் மேக்சிமம் இந்த மாதிரியான ஒரு அலோபதி ட்ரீட்மெண்ட்டுக்கு போகவே மாட்டாங்க. ஹாஸ்பிட்டல் போறதுக்கே விருப்பப்பட மாட்டாங்க. எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இயற்கை மருத்துவத்திலே எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சரி செய்ய முடியுமோ அதற்குண்டான ஒரு விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. ஆனா இந்த நேரத்துல அதற்குண்டான சில மருத்துவ வழிமுறைகள் அப்படின்றது கண்டிப்பாக இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது. இந்த மிதுன ராசி என்பர்கள் வேலை சம்பந்தப்பட்ட இடத்துல நல்ல ஒரு உயர்ந்த அங்கீகாரம், உங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை அப்படின்றவங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். 6ஆம் இடத்துல 3 கிரகங்கள் சேர்க்கை பெற்று இருக்குது. அதாவது சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இந்த மாதிரியான கிரகங்கள் எல்லாமே அந்த இடத்துல 4 கிரகங்களும் சேர்க்கை பெற்று இருக்கும்போது கண்டிப்பாக இந்த மாதத்துல இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எதுவுமே வராது. தகுந்த வேலை, தகுந்த வருமானம், ஒரு அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பாக தான் இருக்கும். இந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு வேலைக்கு நான் போகலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எந்த மாதிரியாக சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு கேட்கிறவங்க கண்டிப்பாக ஒரு வளர்ச்சி மிகுந்த ஒரு பாதையை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும். ஏன்னா இது நாள் வரைக்கும் சனி வக்ரதன்மையாக இருந்ததுனால ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலை. உங்களுடைய வேலையில சில நேரத்துல உங்களுடைய உயரதிகாரி சப்போர்ட் பண்ணுவாரு, சில நேரத்துல அப்படியே அம்போன்னு உங்களை விட்டுருவாரு. எனக்கு எதுவுமே தெரியாது, உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்னு சொல்ற மாதிரியாக அந்த உயரதிகாரிகளின் சப்போர்ட் இல்லாம இருக்கக்கூடிய இந்த நேரத்துல இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு வெளியிடங்கள்ல கண்டிப்பாக வேலை வாய்ப்புகளும் கண்டிப்பா இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம் தான். உங்களுக்கு வெளிநாட்டு பிரயாணங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த நவம்பர் மாதம் இருக்க போகுது. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புங்க. உங்களுக்கு அதுக்குண்டான தகவல்கள் தெரிய வரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.